வணக்கம். இப்ப நிறைய பேர் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, பிராமின்ஸ் ஏன் எஜுகேஷன் சிஸ்டத்திலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கோட்டா சிஸ்டத்தில் அப்படின்னு வந்தாங்க அப்படின்றத கேட்டாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிராமின்ஸ் வேதத்தை போஷிக்கலை, வேதத்தை ப்ராக்டிஸே பண்ணலை. அது கிட்டத்தட்ட ஒரு 2 தலைமுறையாவே இல்லை 3-4 தலைமுறையாவே அப்படித்தான் இருக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு ஒரு வாத்தியார்கிட்ட போய் கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஒன்று அவர் பணம் கொடுத்துட்டு அந்த வித்தையை கற்றுத்தரணும், இல்லை பணம் வாங்காம ஒழுங்கா வித்தையை கற்றுத்தரணும். ஆனால் பாடசாலையிலேயோ இல்லை ஒரு வாத்தியார்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒழுங்காவே கற்றுத்தர மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு கல்யாணத்தை கற்றுக்கணும், இப்போ பூனலை கற்றுக்கணும் அப்படின்னீங்கன்னா கற்றுத்தரவே மாட்டாங்க. ஸோ எவ்ரி சக்சஸிவ் ஜெனரேஷன், ஒரு ஜெனரேஷனுக்கு அடுத்த ஜெனரேஷன் தெரியாது, அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் தெரியாது. ஸோ அதனால் வேதத்தை ப்ராபகேட் பண்ணுற பிராமின்ஸுக்கு மிகப்பெரிய தப்பு என்னன்னா, அந்த வேதத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கணும். இதில் இன்னொரு கன்ஃபியூஷன் என்னன்னா, வேதம் வேற ரிச்சுவல் வேற. வேதம்ன்றது 4 வேதம், அதுல ரிச்சுவல் ஒரு பார்ட் ஆஃப் த வேதம். அந்த ரிச்சுவலையே ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாததுனாலையும் அடுத்தது அதை ஒழுங்கா கத்து கொடுக்கறதுனாலையும் தான் இந்த பிரச்சனை. கர்ணன் துரோணர் கிட்ட அதாவது அவர் பரசுராமன் கிட்ட கர்ஸ் வாங்குவார். அது டீச்சர்ஸ் கர்ஸ். அதாவது டீச்சர் மனசார சாபம் வர்றது, நீ நல்லா இருக்க மாட்ட அப்படின்ட்டு. அந்த ரிவர்ஸ் கர்ஸ், ஸ்டூடெண்ட் சாபம் விட்டானா டீச்சரை, நீ நல்லாவே இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. காரணம் என்னன்னா, ஒருத்தர் தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணிச்சு அதை கற்றுக்கணும்னு ஆசைப்படும் போது ஒன்று பணம் வாங்கிட்டு கற்றுத்தரணும், இல்லை பணம் வாங்காமல் ஒழுங்காக கற்றுத்தராம அவனை டார்ச்சர் பண்ணுறது, எழுந்து நில்லுன்றது, அதே மாதிரி இப்போ துணி தோச்சி போடுன்றது. இந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக ஆணவத்துடன் ஒரு ஸ்டூடெண்டோட வாழ்க்கையை கண்ட்ரோல் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஸ்டூடெண்டோட கர்ஸ் வரும். ஏன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான், ஐயோ நான் இதை கற்றுக்கணும்னு வந்துட்டேனே, இந்த ஆள் எவ்வளோ பாடாப்படுத்துகிறான் அப்படின்னும் போது தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கர்ஸ் ஏற்படும். அதனால தான் நான் நிறையா டீச்சர்ஸ் வீட்டில் பார்த்துருக்கேன், அவங்க பசங்க படிக்க மாட்டாங்க, மக்கா இருப்பாங்க. இவங்க பெரிய டீச்சராக இருப்பாங்க, டெரர் ஃபேஸாக இருப்பாங்க. யாருமே அவங்கள எதிர்த்தே பேச முடியாது, எதிர்த்து பேசினா ஃபெயில். எனக்கு தெரிஞ்சு ஒரு பெருமாள் உள்ள பேர் அவர் பிஹெச்டி, அவர் எல்லாருக்கும் பிஹெச்டிலாம் வாங்கி கொடுப்பாரு. அவர் ஏதாவது பேசினா உடனே அவர் பசங்களை டிசி சஸ்பென்ஷன் போவார். அவருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய பேரன் பசங்க படிக்கவே இல்லை, 10வது தாண்டறதுக்குள்ளேயே போதும்னு ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் கர்ஸ்ன்றது ஆப்ரேட் ஆகும் பொழுது கண்டிப்பாக அதை பிராக்டிஸ் பண்ண முடியாது. இன்னொன்று அந்த வித்தை எந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு பயன்படுகிறதோ அந்த அளவுக்குத்தான் நமக்கும் அது பயன்படும். அதனால இப்போ பென்சிலின் கண்டுபிடிச்சாங்க, இப்போ ஊருக்கே அவங்க கற்றுக் கொடுத்தாங்க, கோவிட் வேக்சின் பண்ணாங்க, ஊருக்கே பண்ணாங்கன்றது இல்லாமல் தனக்கு மட்டும் அந்த வித்தை பயன்படும் போது தன்னுடைய சந்ததியை அதை பிராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்கள் பிராமின் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பூஜை தெரியாது, நிறைய பேருக்கு ஹோமம் தெரியாது. பிராமின் வாத்தியார் பிராக்டிஸ் பண்ணுறவங்களே அவங்களுடைய பசங்க இந்த தொழிலுக்கு வர மாட்டாங்க. காரணம், இந்த தொழில்னால எப்படி இம்பேக்டை கிரியேட் பண்ண முடியும், தொழில்னால எப்படி மற்றவர்களுக்கு விலக்கேற்றி வைக்க முடியும்ன்றத இவங்க சொல்லி கொடுக்காததுனால, இவங்க பண்ணி காமிக்காதனால அந்த தொழில் மேலேயே இவங்களுக்கே நம்பிக்கை இல்லாதனால அந்த தொழிலை பிராக்டிஸ் பண்ணுறதுக்கு யாரும் வர மாட்டார்கள். அதே மாதிரி பாடசாலைகள் இம்ப்ராக்டிக்கலாக இருக்கு. பதம், கிரமம், ஜட்டம் எல்லாம் படிச்சுட்டு கணம் படிச்சுட்டு அவன் 12 வருஷம் கழிச்சு திருப்பி ரிச்சுவலுக்கு ஏதாவது வாத்தியார்கிட்ட பை தூக்கணும், அவன் இந்த பையங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி செய்வதனால்தான் ஒரு பிரச்சனை. இது 6 மாசம் டிப்ளமாவா வச்சு எல்லாத்தையும் கற்றுக்கோங்க, எல்லாம் பண்ணுங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நாங்கள் அப்படிதான் அந்த சிஸ்டம் எடுத்துன்னு வந்திருக்கோம். 6 மாதம் டிப்ளமோவில் எல்லா பிராமின் 16
சோடச கர்மாவும் நீங்கள் வந்து கற்றுக்கொள்ளலாம். அதுக்கான ஃபீஸை வந்து வாங்கிட்டு ஒழுங்காக கற்றுக் கொடுத்து சர்டிஃபிகேட்டை வந்து பண்ணி வைப்போம். இதுதான் ப்ராப்ளம். அதனால அவர்கள் எஜுகேஷன்ல இவ்வளோ பாவ கர்மா பண்ணதுனால அந்த படிச்ச அதை வந்து எவ்வளோ ரெவரண்டா பார்க்கணுமோ அந்த ட்ரெடிஷன்லேருந்தே பொலிட்டிக்கலாக ஒரு பெரிய ஆப்பனண்ட் வந்து அவங்களுக்கு படிப்பு வரக்கூடாது, படிப்பே பலி கொடுக்கணும், அவங்களுக்கு கோட்டா சிஸ்டத்தில் படிப்பே வரக்கூடாதுன்ற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது. இட் இஸ் ஆல்சோ கர்ம விபாக். ஒழுங்காக சொல்லி கொடுத்து அந்த வேதத்தை எல்லார்கிட்டையும் ப்ராபகேட் பண்ணி கொண்டு இருந்தால் கண்டிப்பாக பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப இருக்கிற நிறைய செயின்ட்டுங்க வந்து ரோக் செயின்ட். நான் இதை வந்து தப்பா சொல்ல வரல. அதாவது இப்ப மாணிக்க வாசகர்னா அவர் சிவனோட பக்தியை பேசுறோம். இப்ப உதாரணத்துக்கு பெரிய இவரு அதாவது நெரு பிரம்மேந்திரனா அவர் கையை வெட்டினாங்க, கையை திருப்பி ஒட்டிக்கிட்டாங்க அப்படின்றத பேசுறோம். இப்ப ராகவேந்திரன்னா தஞ்சாவூர்ல மழை வந்து பெய்ய வச்சாரு, அரசன் வந்து மீட்டை எடுத்துன்னு வந்து காமிச்சா அதை ஃப்ளவரா கன்வெர்ட் பண்ணாரு. அந்த மாதிரி ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு மிராக்குலஸான ஒரு எபிலிட்டி, சிம்பிளிசிட்டி அப்படி போய்விட்டு இப்ப இருக்கிற செயின்ட்டுங்க நான் மெர்சிடிஸ்ல போறேன், நான் ஹெலிகாப்டர்ல போறேன், என்னை சுத்தி ஸ்டார் செலிபிரிட்டிலாம் வராங்கன்றது அது ஹிந்துயிசத்துடைய ஒரு டீப்பஸ்ட் ஃபால். அதாவது தெய்வம் தொழார் யார் தொழார், கடவுளை கும்பிடுறவன் யாரையுமே வந்து கும்பிட வந்து தேவையே கிடையாது. இவங்க அரசியல்வாதிக்கு கூஜா தூக்கக்கூடிய மிகப்பெரிய காரணம் வந்து இதுக்கு காரணம் வந்து ரொம்ப சிம்பிள். ஏன்னா வழியில மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும். அதாவது தியானத்தை நம்பாமல், கடவுளை நம்பாமல், புகழ், பணம், மண்ணாசை, பொன்னாசைன்ற வந்து இந்த செயின்ட்டுங்களுக்கு நிறைய பேருக்கு ரிச்சுவல் தெரியாது, பூஜை புனஸ்காரங்கள் தெரியாது, ஹோம விதானங்கள் தெரியாது. சும்மா ஓஷோ மாதிரி தாடி வளர்த்துண்டு குல்லா போட்டுண்டு நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லா இருங்க அப்படின்னு பேசுறவங்க செயின்ட் இல்லை. அதாவது நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளிருக்க சுட்ட சட்டி சட்டுவம் கரிச்சுவையும் அறியுமோன்னு பேசின அகஸ்தியரே வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஆசை அருமின் ஆசை அருமின் ஈசனோட ஆயினும் ஆசை அருமின் இருக்கார். அதாவது ஆசை கடவுள் மேல இருந்தாலும் அந்த ஆசையை திறந்து விடுன்றாங்க. அதை விட்டுட்டு இப்படி ஒரு பேட் எக்ஸாம்பிளாக பிராமின்ஸுக்கு அடுத்த ஒரு பேட் எக்ஸாம்பிளாக இருப்பது தான் இந்த சோகால் மாடர்ன் செயின்ட். கோர்ட் கேசஸ், பொம்பளை சின்ன பொண்ணுங்களை வந்து ரேப் பண்றதுக்கோசரம் கன்விக்ஷன், இப்படி இருக்கக்கூடியவர்கள் வந்து எப்படி ஹிந்துயிசம் வந்து த்ரைவ் ஆகும்? ஹிந்துயிசம் வந்து த்ரைவ் ஆறதுக்கு வந்து பேசிக்கா ஒரு கான்டெக்ட் சிஸ்டம் வேணும். தர்மோ ரக்ஷதி தர்மத்தக, தர்மத்தை எவன் ரட்சிக்கிறானோ அது தர்மம் தான் அவனை வந்து ரட்சிக்கும். அதனால இந்த செயின்ட்டுங்க வந்து இங்கிலீஷ்காரன் மாதிரி ரால்ஃப் வால்டோ எமர்சன் மாதிரி ஐ திங்க் தேர்ஃபோர் ஐ எம்ன்றது வந்து அஸ்ட்ராலஜியை பத்தி தப்பா பேசுறது, வெள்ளக்காரன் மாதிரியே இவனும் திங்கிங் தான் அப்படின்னு பேசக்கூடிய காரணம் வந்து நேமநிஷ்டை இல்லை. அதாவது சாண்டிங்கு ப்ரேயர் இல்லாமல் பிளேனில் பறக்கிறது, காரில் பறக்கிறது, அங்கே இங்கே அரசியல்வாதியை பார்க்க போகிறதுனால நான் யூ டோன்ட் பிகம் அ செயின்ட். அதாவது 1000 கைகள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை. அதே மாதிரி 10,000 இடியட்ஸ் வந்து உங்களை வந்து பெரிய செயின்ட்னு சொன்னால் யூ வில் நெவர் பிகம் அ செயின்ட். யூ cannot be tall among the dwarf. அதனால இந்துயிசம் கீழே போறதுக்கு இன்னொரு காரணம் வந்து சிம்பிளிசிட்டி இல்லாத செயின்ட்டு, ரிச்சுவல் ட்ரெடிஷனை பத்தி புரிஞ்சுக்காம இருக்கிற செயின்ட்னால்தான் காரணம். தேங்க்யூ.